வெல்கம் பேக் டு விஏபி vlogs. வெல்கம் பேக். பார்ட் 2 உங்கள் நண்பன் நான் நினைக்கிறேன். வந்து எந்த இடத்துல தெரியல. இதில் பார்ட் 1 பார்ட் 2 வேறு. என்ன பேக்ரவுண்ட் பார்த்தீங்களா, சூப்பராக இருக்கிறா. இதான் எங்கள் ஊர் மினி ஐலாண்டு. எப்படி எங்க ஊருக்கு வாங்க, எப்படி இருக்கு? தரமா இருக்கா? இந்த மாதிரி ஒரு சொர்க்க பூமி எங்கேயுமே கிடையாது. கூமாப்பட்டி வேஸ்ட்டுங்க. இங்கே எங்கள் ஊர் உடுமலைப்பேட்டை வாங்கங்க. வாங்கங்க, திருமுடி டேம் வாங்கங்க. தண்ணி வேணாம், சர்பத்து மாதிரி இருக்காது. இப்போதான் ஒருத்தர் குளிச்சு பிடிச்சி எதிர்த்து போடையா. அவன் குளிக்க வச்சு தான் செஞ்சானா இல்லை வேற ஏதாவது செஞ்சானா எனக்கு என்ன தெரியும். இந்த பாவத்திரமெல்லாம் எங்கடா போய் கிளம்ப போறோம்? ஆயில குளிச்சுட்டு போறா. ஐயோ, நாங்கள் சொன்ன தெரியுமா ஸ்டார்டிங்கில் ஒரு நிறைய ஷூட்டிங்லாம் நடந்துச்சுன்னு, அது இந்த ஸ்பாட் தான். டேமில் தான் எடுப்பாங்க. ஆக்சுவலாக டேம்லேயே எடுப்பாங்க. ஆமாம், தண்ணி நிறையா இன்ஸ்டாகிராமில் பார்த்தா இன்ஃப்ளூயன்சர், கப்புள் இன்ஃப்ளூயன்சர்லாம் இருப்பாங்க தெரியுமா, அவங்களாம் நிறைய இடத்துல இங்கே தான் ஃபோட்டோ ஷூட் பண்ணியிருப்பாங்க. சுகையில் பமியக்கா அதெல்லாம் நிறையா கப்புள்ஸ் அவங்களாம் இங்கே தான் வந்து எடுத்து போட்டிருப்பாங்க. சென்னையிலேருந்து வரவங்களும் இருக்காங்க ஃபோட்டோ ஷூட்காகவே. பட் அவங்களுக்கெல்லாம் இது ஒரு டூரிஸ்ட் பிளேஸாக இருக்கும். பட் நாங்கள் தான் இந்த இடத்துல என்ன இருக்க போகுது அப்படின்ட்டு தான் நானே வந்திருக்கேன். வந்தான்னு சொன்னேன், இங்கே இருக்கிறத எடுத்து போடுவோம். நம்ம ஊரை நம்ம தானே போய் காப்பாற்றணும், வேறு யார் காப்பாற்றுவா? நம்ம ஊருன்னா அழிய போகிற நிலைமையில இருக்குது, காப்பாற்றுறேங்கிற இல்லை. சப்போஸ் அழிய முன்னாடியே வருமுன் ஆபத்தா, வருமுன் காப்போம். அது மாதிரி அழியறதுக்குமே நாங்கள் காப்பாற்றிடுவோம்டா. டக்குன்னு மழை வச்சலாம் இவ்வளோ தண்ணி நிற்கும். இப்போ தண்ணி பரவாயில்ல. என்ன பரவாயில்ல, தண்ணி பரவாயில்லன்னா ஆஸ்பத்திரியில் தான் வந்து தண்ணி பரவாயில்ல. சும்மா ஜோக் இல்ல, அது ஜோக் இல்ல, ரொம்ப எரிச்சலா இருக்கு. பரவாயில்ல, இப்போ நல்லா இருக்கேன். போன வாரம் நான் வந்து பார்த்தேன், ரொம்ப டயர்டாக இருந்தா, வீக்காக இருந்தேன். குளுக்கோஸ் இல்லைப்பா, அப்படி சொல்லலை. தண்ணி அது வரைக்கும் இருக்கும், ரோடு வரைக்கும். மழை பெஞ்ச டைம்லாம் வந்து இப்போ கொஞ்சம் இதாக இருக்குது. இப்போ டேமில் தண்ணி கம்மி. டேமில் தண்ணி கம்மியாக இருந்துச்சுன்னா இங்கேயும் தண்ணி கம்மியாக இருக்கும். டேமில் தண்ணி நிறையா இருந்துச்சுன்னா இங்கேயும் தண்ணி நிறையா இருக்கும். அவ்வளவுதான். இதாண்டா டேமு. இதான். இதான் டேமு. உள்ளூர் பிரமாணம் சொல்றது கூட்டு வட்டு இதான் டேமுங்கிற எது இதுவா அப்படி கிளவி குளிக்கும் போது வந்தோம். இப்போ அந்த கிளவியே குளிச்சு முடிச்சு நைட்டே மாற்றி கிளம்பி போயிடுச்சு. சரி, ஓகே, நாங்கள் டெம்பிள் போயிட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுறோம். ட்ரெக்கிங் பண்ணப்போம். இந்த இதில் மேலே ஃபால்ஸுக்கு ஒரு எத்தனை கிலோமீட்டர் இருந்தாலும் கொஞ்சம் ஒரு 3-4 கிலோமீட்டர் வரும். அவ்வளோ வராது, ஒரு 1-2 கிலோமீட்டர் வரும். 900 மீட்ரு. அவன் வீடியோ ஆரம்பிக்கிற மாதிரி என்கிட்ட ஸ்லாங்கில் பேசுகிறேன். வீடியோ ஆரம்பிச்சதுக்கப்புறம் அண்ணே நீயானே அது யூடியூப்பில் வீடியோலாம் போடுவியா, அந்த மாதிரி அண்ணே நீயானே அது மாதிரி நான் ஆக்கி விட்டுறேன். மல்டிபிள் டேலண்ட் இருக்கு எங்கள் அண்ணன் கரண்ட்டு. தேங்க்யூ. சரி, நாங்கள் அங்கே போய் கண்டினியூ பண்ணுறோம். பை. மலை ஏற போகிறோம். திருமூர்த்தி கோயில் வந்துட்டோம் நண்பர்களே. தம்பி வந்து ஃப்ரெண்டு பிடிச்சிட்ட போல. என்ன சித்தப்பு, நீங்கள் இங்கே இந்த பக்கம் சித்தப்பா. ஹாய், என்ன சித்தப்பா? அவளா தொப்பி போச்சு. சித்தப்பா என்ன பேசு. சித்தப்பா அடிக்க வாடா அந்த பையன் சித்தப்பா என்ன போய் பேசு. சித்தப்பா பரவாயில்லடா, இங்கே வர்ற பெரிய பாலுங்கள்லாம் இருக்கு. அவ்வளோதான். சித்தப்பா எங்கள் ஃபேமிலியை கூட்டம் செவனேன்னு போகிறது பெரியப்பா. வணக்கம்டா புள்ள. எனக்கு ரிலேட்டிவ்ஸ்லாம் கொஞ்சம் அலர்ஜி. போகலாம். கோயிலுக்கு வந்தீங்கன்னா கோயிலை சாமியை கும்பிட்டு அப்படியே கோயிலேருந்து லெஃப்ட் எடுத்திங்கன்னா மேலே ஃபால்ஸ் போகிறதுக்கான வழி இருக்குது. ஃபால்ஸுக்கு ஒருத்தருக்கு 5 ரூபாய். ஏய் போடு போடு. நானும் பேச மாட்டேன், நம்மளையும் பேச விட மாட்டேன். போடு. நீ ஒரு கலுசர். ஆமாம், அத்தை பெயின் பார்த்துடுறா. என்ன கிழமை? செவ்வாய்க்கிழமையா? செவ்வாய்க்கிழமை அதுமா அவங்க பேன் பார்த்துட்டு இருக்கீங்களா? என்ன பண்ணுறது? மாமா என்ன தேய்ச்சி குளிப்பாடுற? இந்த தேடுது ஒன்றும் இல்லை சொல்லி இப்போ பட்டையோடு அடிக்க பாரு. ஒன்றும் இல்லைப்ப அப்படின்ட்டு பக்கத்தில் வர்ற அத்தை மக இறங்கிட்டாடு. அந்த மகனா சுகமாக இருக்குது அந்த குரங்குக்கு. சுகமாக இருக்குது பேன் பார்க்க. சாப்பிடுறது பார்த்தியா? வேலையை பாடுறா. எங்கள் அத்தை காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு நான்வெஜ்டா.
ஃபால்ஸை நோக்கி எங்கள் பயணம் தொடர்கிறதோட ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இத்தனை கிலோமீட்ரு எவ்வளோ தெரியல. ஏண்டா அங்கே தாண்டா கீழே நம்ம 900 மீட்டருங்க. அது எங்கேயோ அன்றைக்கி வரும்போது ஒரு போர்டு பார்த்தேன் 900 மீட்டர்னு போட்டிருந்தேன். ஆனால் அது கூடயே தான் இருக்கும். எதுவுமே உனக்கு தெரியாது, ஆனால் தெரிஞ்ச மாதிரி அடிச்சு விடுவேன். உன் தம்பி இல்லை. நான் இன்னைக்கு கூட்டம் இல்லை, செவ்வாய்க்கிழமைனால கூட்டம் இல்லையா இல்லை மழை வேணால கூட்டம் இல்லையா தெரில. ரிஸ்க் எடுக்க சங்கட்டமாக இருக்குது பிரதர். எதுக்கு? எனக்கு நூறா தள்ளுவிடா. கேளை 4 டிகிரி எடுத்துக்க நுர தள்ளுதுன்ட்டு இருக்கிற. இவன் டம்மி தான் போட்டிருக்கு. அண்ணேனா எனக்கு ஒரு முன்னாடி இருக்கணும், முன்னோடியாக இருக்கணும். ஆனால் நீ எனக்கு முன்னாடி ஒரு மாதிரி இருக்கிற வர வர. முன்னாடி பண்ண உனக்கு ஃப்ரேம் கிடைக்காதுடா, அதான் தாண்டா உனக்கு பின்னாடி வந்துகிட்டு இருக்கு. ஐயோ எப்படி அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் போடுறா. இப்படி அடிச்சுன்னா நான் அப்படி ஒன்று அடிப்பேன்டா. இப்போ தெரியுதுடா சேனலுக்கே அவன் பார்க்க மாட்டாங்க. பயப்பிடிச்சிட்டான். எல்லாம் டெக்னாலஜி. ஆக்சுவலாக அப்படி மலை மேலே ஏறி போகிறது தான் ட்ரெக்கிங்க. ஆமாம், மலை மேலே ட்ரெக்கை விட்டுல போவாங்கல்ல, வாகமலை வருகிறாள், அதெல்லாம் காமெடி. ஆமாம், இல்லை அது பேர் தெரியாமல் கேட்குறாது. அது ஆஃப் ரோடு இதுடா. ஆஃப் ரோடா? அதுக்கு பேர் தான் ஆஃப் ரோடு. ஜீப்பில் இதில் எல்லாம் போகிறதுல ஆஃப் ரோடு சவாரி. ஒன்றுமே தெரியாமல். வெயில் அடிக்குது. இவ்வளோ நேரம் வெயில் இல்லை, திடீர்னு வந்துட்டான். எங்கேருந்துடா வந்த? வெயிலெல்லாம் அடிச்சா எனக்கு உடம்பெல்லாம் ஒரு மாதிரி பண்ணுதுடாடி. அது வேலை வெட்டிக்கு போயிருந்தா வெயிலில் வேலை பார்த்தோன்னு தெரியாது. வீட்டில் எல்லாமே போயிட்டு இருக்கா நீங்க? இந்த 7ஆம் அறிவு படத்தில் கிளைமேக்ஸில் சூர்யா வச்சுருப்பாங்க தெரியுமா? சூர்யாவை வச்சிருப்பாங்களா? சூர்யா அந்த போய் தர்மனோட சக்தி அவருக்குள்ளே போயிட்டு இருக்கும்ல. இல்லைடா, பாயிண்ட் பஸ்ஸை பிடிச்சி சூர்யாவை சென்ட்ரல் நிப்பாட்டி இங்கிட்டு போ நான் வழியாக போகிறேன்ட்டு வருவாரம்மா. இல்லைடா, இது என்னது அந்த மீன் தொட்டி மாதிரி ஒரு தொட்டிக்குள்ளே போட்டு வச்சுருப்பேன். ஆமாம், சூர்யா ஊறிட்டு இருப்பார் தண்ணியில். நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் போனனா? அதை முடிச்சுட்டு கிளைமேக்ஸில் டாங்லி வர அந்த இடத்த கண்டுபிடிச்சு வந்துடுவோம். அப்படியா வந்த உடனே வந்துட்டு வெயில் படக்கூடாதுன்னு சொல்லிட்டு எப்படி துணியை போட்டெல்லாம் மூடி வச்சிருப்பாங்க. டக்குன்னு அவருக்கு வெயில பார்த்தோன்னே ஒரு மாதிரி ஆகும் தெரியுமா, நரம்பு கிரம்பெல்லாம். ஒரு அலப்பறை ஒன்று கொடுப்பாரு தெரியுமா, அப்படின்னா அந்த வெயில் அப்படி நரம்பு. அது வந்து ஒரு எக்ஸ்பெக்டேஷன். ரியாலிட்டி என்ன தெரியுமா, இந்த தெனாலிராமன் படத்தில் அரண்மனையில் இருந்த வடிவேலு கீழே வரும்போது மூட்டை தூக்கி போட்டு என் உடம்பில் ஏதோ சுரைக்கிறது, டக்குனு ஒரு குண்டை வந்து வேலை வெட்டிக்கு போகணும், வேற சுரக்கிறதா செய்யும். எப்படிடா வரும் இப்படி திடீர்னா? எப்படி வரும்? என்ன மாதிரி உழைச்சி சாப்பிட்டா வரும்டா. வா டூர் போனாலும் புலம்புற மாதிரி ஆக்கிடுச்சு. இதுக்கெல்லாம் காரணம் யாரு? யாரு? நீதான்டா. நம்மளே ஒரு பாட்டுக்கு செவனேன்னு வீட்டில் இருந்தேன். ஏன் செவனேன்னு இருக்கா, வா சிவன் கோயிலுக்கு போகணும்னு கூப்பிட்டு வந்தேன். நான் ஏதோ எங்கள் வீட்டுக்கு இருக்கிற 2 பேரும் தள்ளி இருக்குல்ல, அந்த கோயிலுக்கு தான் கூப்பிட்றான்னு நினச்சேன். இவ்வளோ தூரம் கூப்பிட்டு எனக்கு தெரியா போச்சு. கூப்பிட்டா வரமாட்டியாச்சா நீ? நண்பர்களே, ஒரு 5 மினிட்ஸ் பிரேக்கு. தூக்கி பிடிச்சி கையில் வலிக்குது மச்சான். பிரேக்கு நுர தள்ளு மச்சான். தள்ளுண்டா, ஐயோ தள்ளாது உனக்கு. A few moments later. ஏப்பா 1 கிலோமீட்டர் கூட வந்திருக்க மாட்டான், அதுக்கே நெஞ்சு கிஞ்செல்லாம் அடைக்கிது. நான் ஒரு நேரம் கேமரா பிடிச்சிட்டு வந்துட்டு இருந்தேன். அது ஒரு வெயிட் எடுத்து அது தூக்கி எங்கள் கையில் கொடுத்துட்டேன். இப்போ கேமரா சார் பிடிச்சிருக்காரா? 2 நிமிஷத்தில் கேமரா கையில் வருதா இல்லையா மட்டும் பாருங்க. ஒன்றும் இல்லை, செல்லுக்கு பீட அங்கிட்டு பள்ளம், கை வலிக்குது தம்பி போட போகிறா செல்லில், வீட்டில் போட்டு அடிக்க போகிறாங்க. அடாமலே வர்கீஸு. ஏய் எங்கே ஒரு பேலி காணும், நம்ம தான் போயிட்டுருக்குறோம். ஏண்டா அவனுக்குலாம் வேலை வெட்டி இருக்குடா. நீ தான்டா என்னை கூப்பிட்டு வந்துட்டு வேலை வெட்டி இல்லைன்னா நான் மான கௌரவத்தோடு வாழ்ந்துட்டு இருந்தேன்டா. ஓகே, ஒரு 1 கிலோமீட்டர் வந்துருப்பா. 100 மீட்டருக்கு வந்துருக்கேன். 1 கிலோமீட்டரா? ஐயோ, ஃபால்ஸாவே மேலே கொண்டு வைக்க சொன்னேன். அவன் கீழே இருக்க மாட்டானா? ஃபால்ஸாவே மேலே இருந்தால் வருவான தண்ணியில் இருந்து. கீழே இப்படி ஓட மாட்டானா? மேலேருந்து வந்த தாண்டா அது ஃபால்ஸு. ஏன்டா ஏன்னா அது ட்ரூடா. டிரைவிடு சப்பு நிறைஞ்சிடணும். அப்போ வேற மாதிரி ஏய் ஏய் எப்படா அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போகலான்னு இருக்காங்க. இதை வேறு வந்திருந்து இன்டா கொடுத்துக்கிட்டு இருக்கியா? ரைட்டு. சுதாகர் சொல்லுவார் தெரியுமா, நீங்கள் லேடிஸை தான் பார்க்க வந்திருக்கீங்கன்னா இந்த ஸ்கிப் பண்ணுங்க, ஸ்கிப்பு. அது மாதிரி இதை பிடிப்பா. நான் சொல்லலை. இல்லைடா வந்துருச்சா? என் சைடு வந்து பல்ல அதிகண்டா. பல்லாளிங்க நான் செல்ஃபி ஸ்டிக் வெயிட்டாக இருக்கும் உடம்ப கூட. அவனுக்கு அவன் குஞ்சு மணியை பிடிச்சா ஒழுங்கா ஒண்ணு கடிக்க தெரியாதியா? சும்மா நீங்களாம் வீட்டில் வெட்டியாக இருந்தீங்கன்னா சும்மா எந்திரிச்சு அப்படி வெளியே போயிட்டு வாங்க. சும்மா வெட்டியாக படுத்துகிட்டே இருக்காதீங்க. உங்க ஒப்படம் வந்து காசு கொடுப்பான். என் ஃப்ரெண்டெல்லாம் அவர் தெரிவிக்கிறான். அவனை பற்றி சொல்ல விரும்பலை. அவன் பேர் சொல்ல விரும்பலை. காலேஜ் முடிச்சு வந்து வீட்டிலே தான் இருக்கிறியான். வேலைக்கு போனாலும் போக மாட்டேறியான். என்னத்தான் சொல்கிறது நண்பர்களே, பேசலாம் வந்தால் மூச்செலாம் அடிக்குது நண்பர்களே. ஐயோ,
நுர அழுதா போக போய் எனக்கு மனபாட வயசுலாம் வருது. ஐயோ பாவா, மேலே ஏற ஏற மனபாட வயசு வருது. ஐயோ பாவா, முடியல பாவா. கீழே இறங்க ஜில்லி கணேஷ் வயசு வரும் பாரு. உண்மையுமே இந்த லாக் எடுக்கிறலாம் கஷ்டம் தான் போல. எப்படி தான் லாக் எடுக்கிறாங்க தெரியல. அது இந்த சோலோ லாகர்லாம் இருப்பாங்க தெரியுமா? தலைவன் ட்ரெக்கிங் டைமில் இருக்கான். தலைவா எப்படி தலைவா நீ எல்லாம் எடுக்கிற? அவ்வளோதான். ட்ரெக்கிங் டைம் சேனலுக்கு ஒரு ப்ரமோஷன். நம்ம படம்லாம் அந்த சேனல் நல்லா தான் இருக்குது. நம்ம விளாகர்ஸ்ன்னு நம்ம தான் சொல்லிக்கணும். நீ நம்ம நிறைய நம்மளெங்க நான் சொன்னேன். அவங்களோட கம்பேர்லாம் பண்ணலை. அவங்களாம் நினச்சி பெருமைப்படுறேன். எப்படி எடுக்கிறாங்க கேமராவில் தான். ஏய் ஏன்னா போக புகை வருது. அவ்வளவுதான். எவனோ ஆட்டுக்களை உட்கார வச்சு இழுத்துட்டு இருக்கேன். நம்ம கிசா போது என்ன வந்துட்டோமா? ஆமாம், அவ்வளோதான்டா. ரீச் ஆகிட்டா அதுக்குள்ள. அதான் சொன்ன மாதிரி நடக்கிறதெல்லாம் கொஞ்சம் தூரம் தான். நடக்கிறதுக்குள்ள நுறதா. ஐயோ பாபா, மனபாட வராரு பாபா. லேடிஸ் லேடிஸ்னால் மரியாதை கிரியாதுன்னா அங்கே தங்க போட்டு வேண்டு போகிறேன். யாரே சொல்கிறேன். எங்கேயுமே போல, இங்கே தான் இருக்கேன் பாருங்கள். நீ போல தம்பி, உன் கண்ணு போகுதுல்ல. கண்ணு எங்கேயும் பண்ணுங்க. வீடியோவில் வேணால் முன்னாடி நோட் பண்ணுங்க. எக்கடா முது பின்னாடி வர கேமரா வாடா. அப்படியே என் பின்னாடி போய் சைஸாக சைட் அடிக்கிறது. பார்த்தீங்கன்னா உடனே போய் சொல்லிட்டேன். அப்படியே சிரிக்காம பேச ஒரு பல்லா அங்கே வேறு. நார்மலாகவே நீ ஒன்றும் பேசுகிற நான் சிரிச்சு. தம்பி இங்கே தான் இப்போ புகை வருது. நீ புகை மட்டும் இல்லைடா, நாத்தமும் சேர்ந்து வருது. ஒரு புகைன்னு உட்காந்து ஃபால்ஸு கிட்ட வந்துட்டோம். சவுண்டு கேட்குதா உங்களுக்கு? ஃபால்ஸு கிட்ட வந்துட்டோம். கிட்ட போயிட்டு காட்டுறோம். வீடியோ பார்த்துட்டு இருக்க யாருக்காச்சும் எங்கள் கூட பயணம் பண்ணு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா எங்கள் இன்ஸ்டாகிராமில் வந்து மெசேஜ் பண்ணுங்கள். ப்ரோ உங்கள் வ்ளாகில் நாங்களும் கண்டினியூ பண்ணுறோன்ட்டு. கண்டிப்பாக நாங்கள் உங்களை கூப்பிட்டு போகிறோம். ஆனால் செலவெல்லாம் நீங்கள் தான் பார்த்துக்கணும். அவ்வளோதான். நீங்கள் திரும்பி திட்டாமல் ஒரு போன விட போகுது. ஏ பச்சைக்கிளி வேறு கடைசியாக அவனை பார்த்துக்கோங்க. எனக்கு தெரிஞ்ச நாளைக்கு நியூஸ் பேப்பரில் தான் வரையா நினைக்கிறேன் அவனை. சரி என்னென்ன பண்ணுறானே பயவுள்ள. இல்லை அவனை மாட்டேஜ் இருக்க போதுன்னு ஒரு குத்தமாடா. எங்கே போய் எங்கே இருக்கிறான் போய் எதா பண்ணுறா உட்காந்து. ஏ பாம்பு. இப்போ அந்த குரங்கு பைய தவிர்ப்பேன். அதை பார்த்துருப்பீங்க நீங்கள் யாராச்சும் வந்தீங்களா மேலே போய் குளிச்சிங்களா சாமியை கும்பிங்கன்னா போயிட்டே இருங்க. தேவையில்லாத வேலை பார்த்துக்கிட்டு இருக்காதீங்க. அவங்க எடுக்கிறேன்னா அது மாட்டேஜ் எடுக்க போகிறேன்ட்டு போயிருக்கா அப்போ தலைவர். ஆனால் ஒரு மணி எடுத்துருக்க மாட்டாங்க, நல்லா தெரியும் எனக்கு. நீங்கள் அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்காதீங்க. ஒழுக்கமாக இருந்துக்க. சேஃப்டி முக்கியம் நண்பா. சேஃப்டியாக இருங்க. ஃப்ரெண்ட்ஸோட வாங்க, ஜாலியாக இருங்க. எங்கடா காரு இந்த வரையா தெரியுதா? எங்கேயோ போயிட்டு எங்கேயோ வருது. சேஃப்டியாக இருங்க. அவ்வளோதான், வரும்னு சொல்ல முடியாது. ஏன்ப்பா மாட்டேஜ் இங்கேருந்து எடுக்கிறதுன்னு அங்கே போயிட்டேன். இல்லை பாகுபலி பிரபாஸ் மாதிரி மலை ஏறி பார்க்கலாம் தமிழ்னா கிடைக்கும். நீ போயிட்ட அந்த அக்கா நீ விடுது. சேஃப்டியாக இருப்பா. யாருப்பா அவன் செருப்பு போடாதவங்களும் இறக்கிட்டு இருக்கான். அவன் யாரு யாருக்காட்டு. அப்புறம் நீ செத்து போயிட்டு எனக்கு கேஸ் எவ்வளோ போட்டுருவாயிலாச்சே. நினைச்சே பாட்டு படிச்சேன். லெஜண்ட் சரவணா மாதிரி மசல்லு மயில். அது இப்படிரா அந்த ஸ்டைல். நண்பர்களே ஃபால்ஸ் வந்துட்டோம். ஆமாம், இதுக்கப்புறம் கட் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய பேர் கொடுத்துட்டு இருக்காங்க. கடைசியில் விளாக் போய் விட்டுப்புறமா இருக்கும். ஓகே பாய். நான் ஃபால்ஸை காட்டுறேன். அது வீடியோ பார்க்குறவங்களுக்கு ஒரு சின்ன ரெக்யூஸ்ட்டு. வீடியோ பார்க்குறீங்க ஓகே, உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோ வேணும்? ஃபுட் விளாக் வேணுமா, இல்லை இந்த மாதிரி சும்மா ஊர் சுற்றி விளாக் போடுறது வேணுமா, இல்லை வீட்டில் ஏதாச்சும் கேம் மாதிரி பண்ணி வீடியோ போடலாமா, ஏதாச்சும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்ல, நீங்கள் கமெண்ட்டில் சொன்னீங்கன்னா அது வீடியோ போடுறதுக்கு எங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ போடுறது உங்களுக்காக தான். ஸோ நீங்கள் கமெண்ட்டில் சொன்னீங்கன்னா கொஞ்சம் எங்களுக்கு ஹெல்ப்பாக இருக்கும். ஸோ வீடியோ மட்டும் பார்க்காம கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள் நண்பர்களை என்று தாழ்மையை கேட்டுக்கொள்கிறேன். நீங்கள் ஒருத்தன் பார்த்தாலும் சரி 10 பேர் பார்த்தாலும் சரி கமெண்ட் மட்டும் பண்ணுங்கள்.
அது மட்டும் போதும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பண்ணாமல் போங்க. அது உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம். அதை நான் எதுவும் சொல்லலை. பட் பார்க்குறீங்கன்னா யாராக இருந்தாலும் ஒரு கமெண்ட் மட்டும் பண்ணுங்கள், இந்த மாதிரி வீடியோ வேணும். அப்போ தான் நெக்ஸ்ட்டு போகிறதுக்கு எங்களுக்கு ஒரு சின்ன ஐடியா கிடைக்கும். ஆமாம், கலைப்பூர்வமாக எதாவது காட்டணும்னு சொல்லுங்கள். ஐ எம் ரெடி. பல வித்தைகளை கையில் வச்சுருக்கேன். ஆயக்கலை 60 எல்லாத்தையும் என்ன கையில் வச்சுருக்கேன். ஆமாம், எது வேணாலும் சொல்லுங்கள். உங்களுக்கு காட்டுக்குள்ளே கத்தாத வந்துட போகுது. ஆமாண்டி. நடி போல விட்டுருச்சு. அதுக்கு மாதிரி கமெண்ட் பண்ணுங்கள். எவனோ ஒருத்தர் சாமி நம்ம பாசு பேசுதே அப்படின்ட்டு அங்கேருந்து இறங்கியிருப்பாரு. ஓகே, அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களோட விடைபெறுவது உங்கள் சமீர் மட்டும்னா உன் பேரை சொல்லணும். அது நீயே சொல்கிற இவ்வளோ நேரம் அவன் பேசிட்டு பேரை சொல்கிற கூட சோம்பேறித்தனம் இந்த தெரியும். அங்கேருந்து அவ்வளோ தூரம் இறங்கி ஒரு 5 நிமிஷத்துக்கு நாளைக்கான எங்கன்னு பார்த்தீங்களா, ஒரு புகை வந்துட்டு இருந்துச்சுல்ல, அது வேற கீழ் வரல. போடு